எல்லாரும் அழிந்து போகிற ராஜ்யத்திற்காக வேலை செய்கிறார்கள். அழிந்து போகிற ராஜ்யத்துக்காக அவர்கள் கட்டுகிறார்கள். பாருங்க, கட்டப்பட்ட அரண்மனை, எத்தனையோ அரண்மனை இன்னைக்கும் பாலா கிடக்குது, ஆட்கள் இல்ல. எத்தனையோ ஊர் பாலா கிடக்குது, அதுல ஆட்கள் இல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு காலத்துல மக்கள் கட்டுகிறார்கள், ஒரு காலத்துல அந்த வீட்டை இடிக்கிறார்கள். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஒரு தெருவுல மக்கள் வாழ்கிறார்கள், அடுத்த வாரம் அந்த அந்த தெருவை வாங்கி அதை இடிச்சு வேற கம்பெனி கட்டுறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவும் இடிஞ்சு விழுது. எல்லாம் நிரந்தரமற்ற ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கைகளினால் கட்டப்படாத ஒரு ராஜ்யத்தை தேவன் நம் மூலியமாக கட்ட நினைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் சரியானதாக எடுக்க வேண்டும். இருதயத்தை உங்க இருதயம் எவ்வளவு அட்டென்ஷனா இருக்கோ, எவ்வளவு கவனமாக இருக்கோ, எவ்வளவு கவனமாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களோ, அந்த அளவுக்குத்தான் அந்த வார்த்தை உங்களுடைய ஆவியிலே வேலை செய்யும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது தேவனுடைய வார்த்தை வேலை செய்யாது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை கனப்படுத்த வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்க வேண்டிய நேரத்துல கேட்காம, சரியான நேரத்துல கேட்காம தவறான நேரத்துல போய் தேடினாங்க பாருங்க, அங்க கிடைக்கல. பாருங்க, இயேசு அப்பம் கொடுக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டாங்க, இயேசு போயிட்டாங்க. அந்த மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாங்களாம். எதுக்கு? அப்பத்தை சாப்பிடுறது. கிடைச்சுதா? இல்ல. அதனால சொல்றேன், சொல்லப்படும் போதே செய்தியை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். பிரசங்கிக்கப்படும் போதே அது இதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம். முதல்ல தேவனையும் தேவ மனிதனையும் கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஈசாய் சாமுவேல் வந்தவன ஓடி போறான். கெட்ட குமாரன் கெட்டு போய் வந்தான், அவனை தேடி அப்பா முன்னாடி போனான், அது வேற விஷயம். ஆனா இங்க அப்படி கிடையாது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கிறார், தான் முதல் பேசப்பா வரைக்கும் நீ என்னுடைய தீர்க்கதரிசி தான் என்று நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால ஒரு தீர்க்கதரிசி வாயை திறக்கும் போது, தேவனுடைய வார்த்தை திறக்கும் போது அவன் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா புஸ்தகத்துல. அப்ப அவன் வரும்போது உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க பேசக்கூடாது. பாஸ்டர் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். பாஸ்டர் என்னன்னா ஏதாவது பேசுவார், நடு தடக்குன்னு ஒரு வார்த்தை அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் தானே தீர்க்க தரிசனமாய் சொன்னான்ற மாதிரி தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார். அதை நீங்க பிடிக்கணும். இயேசு சொன்னது எல்லாமே அப்ப புரியல, அவர் உயிரோடு எழுந்த பின்புதான் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதனால ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் கனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்குத்தான். முக்கியமா என்ன வேண்டிய காரியம் என்ன இந்த நாட்களிலே? நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வீட்டை ஜெப வீடாக மாற்றுங்கள். போன வாரம் இதுதான் சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு ஜெபம் நடக்கும் போது என்ன நடக்குன்னா, ஒரு கணவன் மனைவி சில பிரச்சனைகளோட நம்ம இருப்போம், பேசாம கூட இருக்கலாம். ஆனா கணவன் மனைவியாக ஜெபம் பண்ண வரப்ப பேசிதானே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒப்புரவாயிருவோம், அதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ முதல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவையே இந்த குடும்ப ஜெபம் என்பது சரியாக்கி விடுகிறது. அதனால நைட்டு 10 மணிக்கு வைக்கிறேன் பாஸ்டர் நினைக்காதீங்க, கிடையாது. உங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த குடும்ப ஜெபம் பக்கத்து வீட்டுல இருந்து வரணும், பக்கத்து ஜனங்க வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப இது ஒரு இது. ரெண்டாவது, குடும்ப ஜெபத்துல யார் வருவாங்க? எல்லாரும் மண்டையை கழுவி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, நானும் என் ஒய்ஃபும் ஜெபம் பண்ண பத்தாதா, என் புள்ள, என் பையன், என் பொண்ணு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி ஆபத்துல கொண்டு வந்து நிறுத்தும். நான் மட்டும் போனா பத்தாதா, இதுதான் பார்வன்னு சொன்னான். ஏய், பலி செலுத்த போறியா? நீயும் உன் கணவன் மனைவி மட்டும் போங்க, உங்க பொருட்களை கொண்டு போவாதீங்க, உங்க பிள்ளைகளை கூட்டு போவாதீங்க அப்படின்னா, மந்தைய கூட்டு போவாதீங்கன்னா விடல அவன். அப்புறம் மந்தை வேணும்னாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் குடும்பத்தோட நாங்க போவோம்னாங்க. பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, சில நேரம் உங்களை விட்டுருவான், உங்க கணவனையும் விட்டுருவான், பிள்ளைகளை விட மாட்டான். நீங்க தான் அவர்களை தேவனிடத்தில் நடத்தணும். அப்ப தேவனை நடத்துற இடம் எங்க? வீடு. அந்த வீட்டுல முதல்ல பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். நீங்க ஜெபம் பண்ண பாட்டு பாடுறீங்க,
ஆரம்ப ஜெபம் பண்றீங்க. அதே மாதிரி பிள்ளைகளையும் ஆரம்ப ஜெபம் பண்ண வைக்கணும். சபை கற்றுக் கொடுக்காது. இங்க வந்து நான் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பாஸ்டர் ட்ரைனிங் தான் கொடுக்க முடியும். நீங்க தான் உங்கள இங்க வந்தா உங்க பிள்ளை ஊமையா இருந்துச்சுன்னா காரணம் என்னன்னா, நீங்க குடும்பத்துல நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க சரியா நடத்தலன்னு அர்த்தம். இங்க சபைக்கு வந்தா வாயை திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுதா, ஜெபம் பண்ணுதா அப்படின்னா நீங்க குடும்பத்துல ஒழுங்கா நடத்திருந்தாதான் அது இங்க வாயை திறக்கும். இல்ல திறக்காது. ஊமனா மூஞ்சி மாதிரி இருக்கும். அழகா இருக்கலாம், மேக்கப் பண்ணலாம், நல்ல ட்ரெஸ்ஸை போடலாம், நல்லா படிக்கலாம். அதனால ஒரு யூஸ் கிடையாது. அது வெளிப்பிரகாரமான தோற்றம். சம்பளம் கூட வாங்கலாம். அதனால முதல்ல என்ன செய்யணும், அந்த ஜெப கூட்டத்துல வரும்போது அந்த பிள்ளைகளை ஜெபிக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஜெபிக்க சொல்லணும். அப்போ அப்பா அம்மா இருக்கிறதுனால ஒரு வெக்கம் இல்லாம பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. அதை பழகிட்டாங்கன்னா அதே பழக்கம் சபையில வந்துடும். ஏன் பிள்ளைங்க சபையில வந்து வேடிக்கை பாக்குறாங்க, இப்படி பறக்க பாக்குறாங்க, கையை இப்படி தட்டுறாங்க? காரணம் என்னன்னா வீட்டுல தட்ட சொல்லி சொல்லி கொடுக்கறது இல்ல. சபை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காது. அப்பா அம்மா தான் ஒரு குடும்பத்துடைய முக்கியமான தலைவர்கள். அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ண சொல்லணும் வீட்டுல. ஃபர்ஸ்ட் ஜெபம். ரெண்டாவது அடுத்து என்ன அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா பாட்டு பாடுறது சொல்லி கொடுக்கணும். நீங்க பாட்டு பாடுறீங்க, உங்க கணவனோ நீங்களோ சேர்ந்து பாடும்போது பிள்ளைகளை நல்லா கையை தட்டி பாட்டு பாட சொல்லணும். மனப்பாடமாக நிறைய பாடல்களை வச்சிருப்பது நல்லது. நான் பாருங்க, நான் பாடல் பாடும்போது மறந்துடுவேன். ஒரு ராகத்துல இருந்து இன்னொரு ராகத்துக்கு போயிருவேன், ஒரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டுக்கு போயிருவேன். இப்ப பாஸ்டமா பாடுறதுனால அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். நானும் பாடுவேன். நான் தனியா இருக்கும்போது பாடுவேன், என் பாட்டா பாடுவேன். அப்ப பிள்ளைகளை கை தட்டி என்ன செய்யணும், பாட வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். படிக்கிறது முக்கியம் கிடையாது, படிக்கிறதுலாம் அப்புறம். பிள்ளை படிக்குதுங்க, ஜெபம் பண்றப்போ அது அங்க உட்காந்து படிக்கட்டும், நம்ம இங்க உட்காந்து பாட்டு பாடணும் கிடையாது. நீ எப்போ பாய விரிக்கிறியோ, எப்போ ஜெபம் முட்டி போறியோ அப்பவே அங்க உங்க பொண்ணு இருக்கணும், உன் பையன் இருக்கணும். அதான் சரியான குடும்பம். இல்லைன்னா எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் பிசாசு போக மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போவான். அதனால உங்க பிள்ளைகளை கை தட்டி பாட வைக்கணும். அடுத்தது, நீங்கள் வேத புத்தகத்தின் ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வசனத்தை திருப்பி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா எந்த அளவுக்கு வசனங்கள் உள்ள போகிறதோ, எந்த அளவுக்கு வசனங்கள் தியானிக்கிறார்களோ, தேவனோடு இருக்கிற ஒரு உறவை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். தேவ சத்தம் கேட்பது, தேவனுடைய வார்த்தையை பெறுவது, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது, தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்வது, பேசுறது பிசாசா தேவனா என்பதை அறிந்து கொள்வது, இல்ல மாம்சம் பேசுதா என்பதை அறிந்து கொள்வது. இந்த உலகமா அப்படின்னு பகுத்தறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அவர்கள் தேவனிடத்தில் இருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தப்புவித்துக் கொள்வார்கள். அப்போ அது எங்கதான் உருவாக்கப்படுகிறது என்றால் குடும்பத்தில் தான் உருவாக்கப்படுகிறது. ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை அவன் விட்டு விடாதிருப்பான். இப்ப நான் பாருங்க, உங்களை எல்லாரையும் ஆண்டவர்கள் நடத்தினேன். புதுசா நீங்க வந்தீங்க, ஜெபிக்க தெரியாம வந்தீங்க, பைபிள் வாசிக்க தெரியாம வந்தீங்க. அதை நான் கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, தேவனை ஆராதிக்கிறீர்கள். அதை போலதான் உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும். அதனால வேதவசனம், ஒரு குடும்பத்தை நடத்தாதவன் சபையை நடத்தக்கூடாது. ஏன்னா முதல் ட்ரைனிங்கே ஒரு குடும்பம். அதனாலதான் வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டார்கள், வீடுகளிலே சபை கூடி வந்தது. போன வாரம் சொன்னேன் இல்லையா, போன வாரம் சொன்னேன் இல்லையா, வீடுகள் தோறும். அப்ப ஆரம்பத்துல எது ஆரோக்கியமான சபையா இருந்தது என்றால், ஆதி சபையானது ஆரோக்கியமா இருந்ததற்கு காரணம் அது வீடுகளிலே துவங்கி விட்டது. ஆனா அதை விட்டுட்டு இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா கட்டடத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இதுதான் முக்கியத்துவம் படுத்துறாங்களே தவிர அதை முக்கியத்துவம் படுத்தல. அதுக்கு நான் சொன்ன பிரேயர் செல்லு அதெல்லாம் சொல்லல, இந்த சட்ட ரீதியாக எல்லாம் சொல்லல. அன்பின் அடிப்படையில தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வது, தேவனை நேசிப்பது. இப்படி பக்கத்து வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜெப குறிப்பை கேட்டு நீங்க ஜெபிப்பது, உங்க பிள்ளைகள் ஜெபிப்பது, அதற்கு பதில் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் வரும்.
நம்ம ஜெபிச்சோம், ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் என்பதை தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஜெபித்து ஒரு பதில் வரும்போது உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். எங்க அம்மா ஜெபிச்சாங்க, ஆண்டவர் கேட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் பிள்ளைகளுக்கு வரும். அதனால எதனாலும் பிரச்சனைன்னா உங்க பிள்ளைகள் ஜெபத்திற்காகவும் சொல்லுவார்கள். அம்மா இதுக்காக ஜெபம் பண்ணணுமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, பாஸ்டர்ட்ட வந்து சொல்றான் இல்லையா. அப்போ அதே காரியத்தை எங்க சொல்லணும்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். பையன் பாஸ்டர் என்றது என்னன்னா ஒரு கோச்சர் தான். அப்போ வீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தை சபை வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம பார்க்க போறது கிடையாது. வாரத்துல ஒரு நாள் தான் நீங்க வர்றீங்க, 2 நாள் வருவீங்க. ஆனால் குடும்பத்திலே அவர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். பிள்ளைகள் குடும்பத்திலே அவர்கள் இருப்பதுன்னா கண்காணிப்பு அங்க உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். நீங்க பாப்பீங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. ஒருவேளை ஒரு வாரம் அவன் சரியா பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணலாம் கூட, அந்த ஜெப கூடுகையிலே அவன் மேல நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப பிரசன்னம், தேவனை ஆராதிக்கிற பிரசன்னம் அவனை தொடும்போது அவனை மாற்றிடும். பொல்லாங்கு தொடாம பாதுகாக்கும். உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, உங்க குடும்பத்தை பாதுகாப்பதற்கு வழியை சொல்லித்தரேன். ஒருவேளை பிசாசு தாக்கினா கூட நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய பக்கமாக நிற்கும் போது, வார்த்தையை பேசும்பொழுது, விசுவாசிக்கும் பொழுது உங்க குடும்பம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்படும், பாதுகாக்கப்படும். வெறும் சாப்பிட்றதுக்கும் தின்றதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்குமே நம்ம இந்த உலகத்துல வாழல. இதை புரிஞ்சுக்கிங்க. முதல்ல பணம் நமக்கு அவசியம், சாப்பிடுறது நமக்கு அவசியம், ட்ரெஸ் நமக்கு அவசியம். ஆனால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை எப்படி வாழ்வோம் என்கிற அந்த அடிப்படையில வாழக்கூடாது. தேவனை விசுவாசிக்கணும். தேவனுக்குள்ளாக ஒரு நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளைகளை, எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கணும். எனக்கு அப்புறம் நான் பார்க்கலனா கூட என் பிள்ளைகளுக்கு சரியா சபைக்கு போகணும். நான் பார்க்கலனா கூட அவர்கள் சரியா பைபிளை வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையான அவன் சர்ச்சுக்கு போயிடணும், அவன் சர்ச்சுக்கு போயிடணும். இந்த உலகத்துல எங்க போனாலும் அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம எப்ப உருவாக்கணும்னா அவர்கள் பிள்ளைகளாக இருக்கும் போதே உருவாக்க வேண்டும். இல்லைங்க என் பிள்ளைய நான் 18 வயசுக்கு மேல திருத்திக்கிறேன்னா உங்களால திருத்தவே முடியாது. அதனால பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சரி, ஏன் இயேசு ரொம்ப முக்கியம்? குடும்பத்தை ஏன் இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் தேவைன்னா, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை.